சர்வமங்களதாயகரே சரணமையப்பா. இந்நாடும் நாடாயாடும் மெருமேலுகிறாதமூர்த்தியே சரணமையப்பா. சபரிகிரி ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா. பரமேஸ்வரனுடைய கட்டளைக்கு இணங்க பகவான் பூலோகத்துக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட பூலோகம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய வைபவத்தோட போன வாரம் நடத்தியிருந்தோம். சாஸ்தாவுடைய பூலோக அவதாரத்துக்கான மணிகண்டனாக சுவாமி அவதாரம் பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமானா, மகிஷி சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விசேஷமா நம்ம சொல்றோம். அதுதான் மணிகண்டனுடைய அவதார விசேஷத்துக்குள்ள முக்கிய காரணம். அந்த மகிழ்ச்சிக்கு என்ன ஒரு சிறப்பு, எதனால அந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்றதுக்காக பகவான் பூலோகத்துக்கு வந்தார் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியுடைய பூர்வ சரித்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. பொதுவா நம்மளே கூட லௌகிகமான வாழ்க்கையில ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களுக்கு நமக்கு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அனுப்புறோம், நம்மளோட ஸ்டாஃப் யாரையாவது அனுப்புறோம், நமக்கு தெரிஞ்சவ யாராவது அனுப்பி பண்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு தான் நம்மளே நேரம் போய் அதை எடுத்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். நம்ம வீட்லயே ஒரு கல்யாணம் இருந்தா கூட ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சாதாரணமான ஆட்களுக்கு இன்வைட் பண்ணும்போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையும் யாரும் வரும்போது பத்திரிகையை கொடுத்தவர்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறோம். ரொம்ப முக்கியமான ஆட்களா இருந்தா நம்மளே நேரம் போய் அவர்களை இன்வைட் பண்றோம். அதுபோல ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் பகவான் நேரடியாக தன்னுடைய அவதாரத்தை பூலோகத்துக்கு எடுத்துன்னு வருவான். அல்லாத நேரங்கள்ல சுவாமி தன்னுடைய பிரதிநிதிகள் யாரையாவது அனுப்பி வைக்கிறது தான் வழக்கம். இங்க மகிஷின்னு சொல்லக்கூடிய இந்த அரக்கி யார், அவளுக்கு எதுக்கு இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னொரு காலத்துல மும்மூர்த்திகளுடைய அம்சமும், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மூன்று மூர்த்திகளுடைய அம்சமும் ஒன்னா சேர்ந்து தத்தாத்திரேயர் அப்படிங்கிற பேர்ல அவதாரம் பண்ணி, இந்த தத்தாத்திரேயர் விசேஷமான தப்போசக்தி கொண்டவராகவும் பிரம்ம ஞானியாகவும் அவதூத யோகியாகவும் இருந்த காரணத்தினால அவருக்கு தகுந்த ஒரு பத்னி வேணும் அப்படின்னு சொல்லி துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 பேருமே இணைந்து அவர்களுடைய அம்சத்தை ஒரு ஸ்திரீ ரூபமாக்கி காலவ மகர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர்ஷிக்கு மகளாக பிறக்க செய்தார். அப்படி தத்தாத்திரேயரும் அந்த பொண்ணுக்கு லீலாவதி அப்படின்னு பெயர் வச்சு அந்த லீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவளை திருமணம் பண்ணி அவர்கள் இல்லற தர்மத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் தத்தாத்திரேயருக்கு தன்னுடைய அவதார நோக்கம் பூர்த்தியாகி பல சிஷ்யர்களை உருவாக்கி பலருக்கும் அனுகிரகம் பண்ணி முடிச்ச காரணத்தினால, இனிமேல் நம்முடைய நோக்கம் பூர்த்தி ஆகிட்ட காரணத்தினால நம்ம துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு மும்மூர்த்திகளோட மறுபடியும் லயமாகி மோட்சத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஆசை உண்டாச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய பண்டைய கால ரிஷிகள் எல்லோருமே கிரகஸ்தர்கள். சன்னியாசி வேற, ரிஷி வேற. சன்னியாசி அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் துறந்து துறவரம் மேற்கொண்டிருக்கக்கூடியவர். ரிஷி அப்படிங்கிறவர் அவருக்கு விவாகம் உண்டு, குழந்தைகள் உண்டு, ஆனாலும் தப்போ வாழ்க்கையை வாழக்கூடியவர். அதனால்தான் ரிஷிகள் எல்லோருமே குடும்பத்தோடு கிரகஸ்தர்களா தான் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுபோல தத்தரும் லீலாவதியோட விவாகம் பண்ணி கிரகஸ்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் போதும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒரு மனசுக்குள்ள வந்து அவர் சன்னியாசம் மேற்கொண்டு துறவரம் மேற்கொண்டு இனிமே எல்லா இடத்துக்கும் கொடுக்க வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சு மும்மூர்த்திகள் எடுத்து திருப்பி லயமாகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய மனைவியான லீலாவதி தத்தர் இடத்துல வந்து கேள்வி கேட்கிறா. அதாவது நீங்க என்னை விவாகம் செய்து கொண்டு கடைசி வரை என்னை வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்துதான் நம்ம கல்யாணம் நடந்தது. அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ
சன்னியாசம் மேற்கொள்றது, துறவரம் மேற்கொள்றது, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா போறது அப்படிங்கிறது எனக்கு ஏற்புடையதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரகஸ்த தர்மத்தை பூர்ணமாக வாழ்ந்து மனைவி மக்களுக்கு மன திருப்தி ஏற்படும் வரை அவர்களை காப்பாற்றி அதுக்கப்புறம் அவர்களுடைய அனுமதியோடு தான் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. பொதுவாகவே சன்னியாசம் எடுக்கிறது அப்படிங்கும் போது திருமணம் ஆகாதவனாக இருந்தால் தாயின் இடத்துல அனுமதி வாங்கணும். திருமணம் ஆனவனாக இருந்தால் மனைவியின் இடத்துல அனுமதி வாங்கினா மட்டும்தான் சன்னியாசம் எடுத்துக்க முடியும். சபரிமலை விரதத்திலையும் கிட்டத்தட்ட அது ஒரு டெம்பரவரி சன்னியாசம் தான். சபரிமலை யாத்திரையில நம்ம மாலாதாரணம் பண்ணி இந்த ஒரு மண்டல காலம் நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை கிட்டத்தட்ட டெம்பரவரியான ஒரு சன்னியாச வாழ்க்கை தான். அப்படி இருக்கிற காரணத்தினாலதான் சபரிமலை யாத்திரைக்கு முதல்ல தாயின் இடத்துல அனுமதி வாங்கணும். திருமணமானவராக இருந்தால் மனைவியின் இடத்துல அனுமதி வாங்கணும் அப்படின்னு பெரியவர்கள் விதிச்சு வச்சிருக்காங்க. அதே நியமம் தான் இங்க தத்தாத்திரேயருடைய மனைவியா இருக்கக்கூடிய லீலாவதி, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சன்னியாசம் மேற்கொள்வதை நான் அனுமதிக்க முடியாது. எனக்கு இல்லற வாழ்க்கையில் மன திருப்தி ஏற்படல. அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் உங்களுக்கு அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்துறான். அப்படி தடுத்து நிறுத்தின போது தத்தாத்திரேயர் ஆச்சரியம் அடைகிறார். ஏன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தோடு கூடின ஒரு பெண் அவள் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு அவளிடத்துல வாழ்க்கையுடைய நிலையாமை பத்தி உபதேசம் பண்றார். எத்தனை நதிகள் கடல்ல போய் கலந்தாலும் அதனால கடல் திருப்தி அடைய போறதில்லை. எத்தனை பொருளை அக்னியில கொண்டு போய் போட்டாலும் அக்னி அதனால திருப்தி அடைய போறதில்லை. எத்தனை போட்டாலும் எரிச்சுட்டே தான் இருக்கும். எத்தனை நதி கலந்தாலும் கடல் பெருகின்றே தான் இருக்கும். அதுபோல மனிதனுடைய ஆசைகள் தீரவே செய்யாது. எத்தனை ஆசைகள் இருந்தாலும் இது மட்டும் எனக்கு நடந்தா போதும், இது மட்டும் முடிஞ்சா போதும்னு நினைக்கிற எண்ணங்கள் தாண்டி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு புதுசா ஒரு ஆசை மனசுக்குள்ள கிளர்ந்துட்டேதான் இருக்கு. அப்படி அந்த ஆசை தீரவே தீராது. அதனால இதை விடுத்து நம்ம அடுத்த இறைவனை நோக்கி பயணப்படுறதுதான் வாழ்க்கையுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ சொல்றார். ஆனாலும் அவள் மனசு சமாதானம் அடையல. நான் உங்களுடைய பட்ட மகிழ்ச்சி, நான் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னா மனைவின்னு ஒரு அர்த்தம். அப்படி சொன்ன உடனே தத்தாத்திரேயர் அதனால கோபம் அடைஞ்சு, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் நீ என்னை தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம மறுபடியும் உன்னுடைய சுகத்தை பத்தி மட்டுமே பேசுற. உடல் சுகம் அப்படிங்கிறது ஒரு காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மனம் ஞானத்தை நோக்கி அடையணும் அப்படிங்கிறத உணர்த்தி எவ்வளவோ நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமும் நீ மறுபடியும் இதையே பண்றது காரணத்தினால மகிழ்ச்சின்னு ஒண்ணு நீயே சொன்னதுனால நீ மகிழ்ச்சியாகவே போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குற. அதன் பிரகாரம் தத்தாத்திரேயருடைய சாபத்தை பெற்ற அந்த லீலாவதி கரம்பன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனுடைய மகளாக வந்து பிறக்கிறான். அப்படி பிறந்தவளைத்தான் மகிஷ முகத்தோடைய பிறந்ததுனால மகிஷமுகி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அவருடைய மகனாக வளர்ந்து வரான். இதே காலகட்டத்துலதான் அந்த கரம்பனுக்கு ரம்பன்னு சொல்லி ஒரு சகோதரன் இருக்கான். அவனுக்கு புத்திரனாக மகிஷாசுரன் வந்து பிறக்கிறான். இந்த மகிஷாசுரனுமே பூர்வ ஜென்மத்தில் வரமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான முனிவராக இருந்தது. அகத்திய மாமுனிவரை மதிக்காமல் ஆணவத்தினால இகழ்ந்து பேசின காரணத்தினால அவனுக்கும் சாபம் ஏற்படுகிறது. அந்த சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாக பிறவி எடுக்கிறான். அப்ப எதுவுமே பூர்வ ஜென்மத்துடைய தொடர்புனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம எத்தனையோ குழந்தைகளை பாக்குறோம், நிறைய வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் வரும். 2 வயசு குழந்தை வந்து ஒரு பாட்டை பாடினா அதோட ராகம் என்ன அப்படின்னு சொல்லும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இல்ல ஒரு நிறைய கண்ட்ரியோடைய பழக காட்டினா கண்ட்ரி என்னங்கிறத சொல்றது. இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சில 3-4 வயசு குழந்தைகள் 1330 திருக்குறளையும் சொல்றது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துடைய தொடர்புனால ஏற்படக்கூடிய விஷயம். அந்த பூர்வ ஜென்மத்துல அந்த தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்துல நமக்கு அதோடைய தொடர்ச்சி ஏற்படும். பகவான் இடத்துல சாஸ்தாவின் இடத்துல பக்தி ஏற்பட்டிருக்குன்னா கூட அதுவுமே
பூர்வ ஜென்மத்துடைய தொடர்புனால உண்டாகக்கூடிய விஷயம்தான். எல்லோருக்கும் அது கிடைச்சிடாது. எத்தனையோ ஜென்மாவில பகவானை வழிபட்டு சாஸ்தாவுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில சபரிமலைக்கு போகணும், பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே மனசுக்குள்ள வரும். சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போறாது, எல்லாராலையும் சபரிமலைக்கு போயிட முடியறது இல்லை. அதுல இந்த வருஷம் அது ரொம்ப பெரிய உதாரணம். 2020 2020 வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம என்ன பிளான் போட்டாலும் பகவானுடைய பிளான் மட்டும் தான் கடைசியில நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் தான் நமக்கு ஒரு லைஃப் டைம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. நம்ம என்ன பிளான் போட்டாலும் எல்லா பிளானும் காம்ப்ளான் ஆயிடுது. அத்தனையும் பகவானுடைய திட்டப்படி நடக்கிறது. அப்போ நம்மளுடைய கையில எதுவும் இல்லை, அத்தனையும் பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறதை சுவாமி உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதை பாக்குறோம். அது போலதான் இந்த சபரிமலை யாத்திரை பூர்வஜன்ம சுகிருதம் இருந்து எவனுக்கு பாக்கியம் இருக்கோ அவனால மட்டும்தான் சபரிமலைக்கு போக முடியும். மாலை போட்டு கடைசி நிமிஷத்துல மாலையை கழட்டக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. பல பேர் மலைக்கு கிளம்பி கழட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கும். இருமுடி எடுத்துட்டு போய் பாதி வழியில திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. இது மாதிரி பல பேரை நம்ம பாக்குறோம். அதெல்லாம் தாண்டி நம்ம இத்தனை வருஷம் மலைக்கு போயிருக்கோம் அப்படின்னாலே பகவான் நமக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த பூர்வ ஜென்மத்துடைய தொடர்புனால ஏற்படக்கூடிய விஷயம். மகிஷி அப்படி அந்த பூர்வ ஜென்ம தொடர்புனால மகிஷாசுரனும் மகிஷியும் ரெண்டு பேருமே தபோபலம் மிக்கவர்கள். மகிஷாசுரன் ஒரு மிகப்பெரிய முனிவர், ரிஷியாக இருந்தவன். மகிஷி ரிஷி பத்னியாக இருந்தவன். அப்படி இருந்த காரணத்தினால அவர்களுக்கு ஏற்கனவே அந்த தபோபலம் அவர்களுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த தபோபலத்துக்கு கொடுக்கக்கூடிய அசாத்தியமான சக்தியோடு கூட அரக்க பிறவி அப்படிங்கிற பிறவி ஏற்பட்ட காரணத்தினால இன்னும் கூடுதல் சக்தி உண்டாச்சு. அப்ப இந்த மகிஷி தத்தாத்திரேயர் தன்னுடைய கணவன் தன்னை நீ மகிழ்ச்சியாக போய்விடுன்னு சபிச்ச உடனே அவன் சொல்றான், நான் பதிவிரதையாக இருந்தது உண்மையாக இருந்தால் அந்த பிறவியிலும் நீங்களே எனக்கு கணவனாக வர வேண்டும், நீங்களே ஒரு மகிஷமாக மாறி எனக்கு கணவனாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார். அவள் பதிவிரதையாக இருந்த காரணத்தினால அந்த சாபமும் பலித்தே தீரும் அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் புரிஞ்சுக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் இந்த கரம்பாசுரனுக்கு மகளாக மகிஷமுகி வந்து பிறக்கிறார். மகிஷாசுரனை அம்பிகை துர்க்கை சம்ஹாரம் பண்ணி மகிஷாசுர மர்தினியாக வீற்றிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய சகோதரனை இந்த அரக்கர்கள், இந்த தேவர்கள் அம்பிகையுடைய துணையோடு கொன்று விட்டதை அறிந்த மகிஷமுகி பிரம்மாவை நோக்கி தபசு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி கடுமையான தவத்துல இருக்கான். இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். எல்லா கதையிலுமே வரும். இது எல்லாருக்கும் சந்தேகமும் வருது. எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ராட்சசன் தபசு பண்ணணும், பிரம்மா வந்து இந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும், அப்புறம் எல்லாரும் கஷ்டப்படணும், அப்புறம் சுவாமி வந்து இதை சம்ஹாரம் பண்ண வேண்டிய ஒரு லீலை எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம். இந்த உலகம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது, தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால தவத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வங்கள் அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் பண்ணக்கூடிய தவத்துக்கு கட்டுப்பட்டு அவன் கேட்ட வரங்களை கொடுத்துதான் ஆகணும். அதுதான் விதி. அவன் நல்லவனா கெட்டவனாக விஷயம் இல்லை, அவன் செய்யக்கூடிய தவத்துக்கு முக்கியத்துவம். அந்த தவத்துக்கு கட்டுப்பட்ட தேவதைகள் அவன் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கதைகள் எல்லாத்துலயுமே நம்ம தேவதைகள் யாராவது இந்த தவம் இருந்து அக்னியோ வருணனோ வாயுவோ இவர்கள் தவம் இருந்து வரம் பெற்றார்கள் அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கறது ரொம்ப அபூர்வம். எல்லா கதைகள்லயுமே அரக்கர்கள், அசுரர்கள் தான் தவம் இருந்து கடுமையான அனுஷ்டானங்களை செய்து அதுக்கப்புறம் தெய்வம் அவருக்கு பிரத்யட்சமாகி வரம் கொடுத்துதான் பார்க்கிறோம். ஏன்னா அசுர பிரயத்தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம், தேவ பிரயத்தனம் சொல்றது இல்லை. நம்மளே ஒரு விஷயத்தை விடாமுயற்சியோடு பண்ணும்போது அசுர பிரயத்தனமாக செய்யறான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு விஷயத்தை முடித்தே தீர்வது அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானமான முடிவு அப்படிங்கிறது அசுரர்களிடத்துல இயல்பாகவே இருக்கு. அந்த காரணத்தினால்தான் அசுர பிரயத்தனத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கிறது. அப்படி கடுமையான முயற்சி அவன் பண்ணும்போது அதுக்குள்ள பலனை கொடுத்துதானே ஆகணும். அப்படி தேவர்கள் ஒவ்வொருத்தரும்
சுவாமி நேரம் வரல அப்படின்னா என்னோட உயிரை போக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு திடமான விசுவாசத்தோட அசுரர்கள் கடுமையான தவசு இருக்கான். அப்படி மகிழ்ச்சியும் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் இருந்தா. அசுர குருவான சுக்கராச்சாரியர் அவருக்கு வழிகாட்ட அதன்படி மகிழ்ச்சி கடுமையான தவம் இருந்து பிரம்மனை நோக்கி கடுந்தவம் இருந்ததுனால பிரம்மாவுக்கு முன்னாடி பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. எனக்கு இரவாத வரம் வேண்டும் அப்படிங்கிறான். அம்மா அதை நான் கொடுக்க முடியாது. எந்த உயிர் பூலோகத்தில் தோன்றினாலும் தேவலோகத்தில் தோன்றினாலும் பாதாள லோகத்தில் தோன்றினாலும் தோன்றிய உயிருக்கு அழிவு உண்டு. இறைவனுக்கு மட்டும்தான் அழிவு கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் அழிவு உண்டு. எனக்கு நான் பிரம்மா, இந்த உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய படைப்பு கடவுள், எனக்கே அழிவு உண்டு அப்படின்னு பிரம்மா சொல்றோம். ஏன்னா பிரம்மாவுடைய ஆயுசு அப்படிங்கிறது 100 வருடம். நம்ம இருக்கக்கூடியது கலியுகம். கிருதயுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம்னு 4 யுகம். இதுல கலியுகம் 4,32,000 வருஷம். இதோடைய 2 மடங்கு துவாபர யுகம். அதோடைய கலியுகத்துக்கு 3 மடங்கு திரேதாயுகம். அதோடைய 4 மடங்கு கிருதயுகம். இப்ப மொத்தம் 43 லட்சத்தி சொச்சம் வருஷம் சேர்ந்தா ஒரு 4 யுகங்களும் சேர்ந்த சதுரயுகம். இது மாதிரி ஒரு 4 யுகங்களும் முடிஞ்சா பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதன் பிறகு ராத்திரி. இதே மாதிரி 4 யுகங்கள் முடிஞ்சா பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிரம்மாவுக்கு 100 வருடம் பதவி காலம். அப்படி அந்த பிரம்மனுடைய ஆயுசு காலம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். சிவபெருமான பார்த்தோம்னா பல இடங்கள்ல கழுத்துல மண்டையோடு அணிந்திருக்கிறத பார்க்கணும். அந்த மண்டையோடு எது அப்படின்னா, இது போல பல பிரம்மர்கள் தோன்றி அழுத்து போன அந்த பிரம்மர்களுடைய மண்டையோட தான் சிவபெருமான் கழுத்துல மாலையா அணிந்திருக்காங்க. அப்படி பிரம்மாவான எனக்குமே அழிவு உண்டுன்னு சொல்றாரு. அதனால இரவாவரம் நான் தர முடியாது. ஆனா உனக்கு இவ்வளவு கடுமையான தவம் நீ இருந்திருக்க, அதனால உன்னுடைய இறப்பு எப்படி ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை உனக்கு நான் தரேன். அதன் பிரகாரம் எப்படி உனக்கு இறப்பு ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்தை நீ சொன்னியானா அந்த வரத்தை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே மகிழ்ச்சி கேட்கிறா, பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் மேம்பட்ட ஒரு மூர்த்தி, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக தோன்ற வேண்டும். அப்படி மும்மூர்த்திகளுக்கும் மேம்பட்ட அந்த மூர்த்தி 2 ஆண்களுக்கு மகனாக தோன்றினது மட்டும் இல்லாமல், அப்படி தோன்றின அந்த தெய்வம் ஒரு சாதாரண மனிதனுக்கு 12 வருட காலம் சேவகனாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவன் இருப்பானால் அவன் மூலம் எனக்கு மரணம் ஏற்படணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமத்வாரங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நான் நினைக்கும் போதெல்லாம் என்னை போலவே மகிழ்ச்சி படைகளை நான் உருவாக்கி யுத்தம் செய்யணும். எனக்கு வேண்டாத போது அவர்கள் மறுபடியும் என்னுடைய உடலுக்குள்ளே அழைத்துக் கொள்ளும் வல்லமை வேண்டும். 3வதா, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த மக்கள் எல்லாம் என்னை தெய்வமாக பூஜிக்க வேண்டும். இந்த 3 வரத்தை விசேஷமா கேட்கிறார். பிரம்மாவும் அதன்படியே அந்த வரத்தை கொடுத்துடுறார். அதன் பிரகாரம் மகிழ்ச்சி சொர்க்கலோகத்தை அடைந்து தேவர்களை போரில் வென்று அவர்களை விரட்டி அடித்து சொர்க்கலோகத்தை கைப்பற்றிடுறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்வதறியாமல் தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மாவின் இடத்திலையும் விஷ்ணுவின் இடத்திலையும் சிவபெருமான் இடத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டபோது, மகாவிஷ்ணுவுக்கு மாயவன் அப்படின்னு பேர். என்ன பலவிதமான மாயா லீலைகளை நடத்தக்கூடியவர். அப்படி மாயா லீலைகளை நடத்தக்கூடிய மகாவிஷ்ணு மகிழ்ச்சியை கொஞ்ச காலத்துக்கு டெம்பரவரியாவது நம்ம ஏதாவது பண்ணி சொர்க்கத்துல இருந்து அப்புறப்படுத்தலாம். அதன் பிறகு பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்து மகிழ்ச்சிக்கு மாற்றக்கூடாத காலம் வரும்போது வாய்ப்புள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தன்னுடைய 2 பக்கத்தையும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் பிரம்மாவையும் முதுகை தடவி சமாதானப்படுத்துறாரு. நீங்க ஆவேசப்பட வேண்டாம், ஏதாவது நம்ம வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு நடுவில் நிற்கிறார். இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் பரமேஸ்வரன் 2 பேருடைய முதுகையும் தடுத்து சமாதானப்படுத்துறதுக்காக முதுகை தடவின உடனே இந்த 3 பேருடைய சக்தியும் இணைந்து பழையபடி தத்தாத்திரேயருடைய ஆவிர்வாவம் உண்டாச்சு.
அந்த தத்தாத்திரேயர் ஆனா இம்முறை எப்படி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு ஆண் மகிஷமாக ஒரு மகிஷத்துடைய வடிவத்துல தோன்றி முன்னாடி நின்னாலும். பூர்வ ஜென்மத்துல லீலாவதினு சொல்லக்கூடிய அவருடைய மனைவி கொடுத்த சாபத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அவர் ஒரு மகிஷமாகவே தோன்றினார். மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சொன்னாலாம், அப்பா இந்த மகிஷி முக்கிய எங்களால சமாளிக்க முடியல, அதனால உனக்கு நாங்க சுந்தர மகிஷம் அப்படின்னு பேர் வச்சு உன்னை நாங்க அனுப்புறோம். நீ போய் அவளை மனம் மயக்க விடும்படி செய்து உன்மேல் மோக ஆவேசம் கொள்ளும்படி செய்து அவளை மயக்கி நீ அவளை விவாகம் செய்து கொண்டு வேற இடத்துக்கு எங்கேயா கூட்டிட்டு போயிடு. அதனால சொர்க்கலோகத்தை விட்டு மகிழ்ச்சி நீங்கிட்டா அப்படின்னா மறுபடியும் அந்த அரக்கர்களை விரட்டி தேவர்கள் அங்க சொர்க்கத்தை கைப்பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அனுப்பி வைக்கிறார். உனக்கு துணையாக மன்மதனும் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதன் பிரகாரம் சுந்தர மகிஷம் அமராவதி பட்டணத்துடைய நகரத்துக்கு போய் கூட வந்திருக்கக்கூடிய மன்மதனுடைய காமபானங்கள் மகிஷி மேல பட்ட உடனே மகிஷி இந்த சுந்தர மகிஷத்தை கண்டு மோகாவேசம் உண்டு. அதன் பிரகாரம் இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் சுந்தர மகிஷமும் மகிஷி அப்படியே மயக்கி பூலோகத்தில் உள்ள காடுகளுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் 2 பேரும் அங்கேயே சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தார். இப்படியே பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் போயிடுது. தேவர்களும் பழையபடி சொர்க்கத்தை கைப்பற்றி அங்கே வசிக்க ஆரம்பித்தார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் பரமேஸ்வரன் பகவானை கூப்பிட்டு தகுந்த காலத்துக்கு நீ பூலோகத்துக்கு போய் அங்க 12 வருட காலம் சேவகம் செய்து உன்னுடைய அவதார நோக்கமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியுடைய சம்ஹாரத்தை நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய காலகட்டத்துலதான் கழுத்துல ஒரு நவரத்னமயமான மணிமாலையை அணிவித்து இந்த மணிமாலை உன் கழுத்துல இருக்கிறதுனால உனக்கு மணிகண்டன் அப்படிங்கிற பெயர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி பகவானும் பம்பை கரையில பம்பா பாலனாக இங்க வீற்றிருக்கார். அந்த பம்பா பாலனாக இருக்கிற அந்த பகவானை ராஜசேகர பாண்டியன் பார்த்து எடுத்து வளர்க்கிறான். மகிழ்ச்சியுடைய பூர்வகதையை பார்த்துட்டோம். ராஜசேகர பாண்டியனுடைய பூர்வகதை என்னன்னு பார்க்க வேண்டாமா? ஏன்னா அவன் எப்பேற்பட்ட பாக்கியம், வந்தவத்தான் செய்த தவம்னு சொல்றோமே, அந்த தவம் என்ன அப்படின்னா முன்னொரு காலத்துல பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்றது மதுரையிலிருந்து திருநெல்வேலி எல்லாம் கடந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென்பகுதி தென்பாரதம் கூடாதுக்குமே பாண்டிய தேசம் அப்படின்னு பேரு. அன்றைய காலகட்டத்துல கேரளமும் இந்த பாண்டிய தேசத்துக்கு உட்பட்டதாக தான் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய பாண்டிய தேசத்துல விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தணன் வாழ்ந்தார். அவரு தர்மத்துல சளைக்காமல் பலவிதமான தான தர்மங்களையும் செய்ததுனால அவனுக்கு தர்ம தீரன் அப்படின்னே பேரு. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவராக இருந்தார். அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு சின்ன மனக்குறை இருந்தது. என்ன மனக்குறை அப்படின்னா அவருக்கு புத்திர பாக்கியம் இருக்கிற, குழந்தை பாக்கியம் இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அவருக்கு மனசு கவலை ஏற்படுத்து. எதனால அப்படின்னா நமக்கு அப்புறம் நம்முடைய திரண்ட சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லாம போயிட்டானே அப்படின்னு நினைச்சு கவலைப்படல. நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நமக்கு இறுதி கடன்களை செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாம போயிட்டானே அப்படின்னு நினைச்சு கவலைப்படல. நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்ம கைங்கரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாம போயிட்டானே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாராம். அதான் உத்தமமான ஒரு விஷயம். நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் பண்ணின புண்ணிய காரியத்தினால்தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சௌக்கியமா இருக்கும். அவர்கள் அன்னைக்கு ஒரு நீர்மோர் பந்தல் வச்சு ஒரு அன்னதானம் பண்ணி அது மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணின விசேஷத்தினால இன்னைக்கு நம்மளும் நம்முடைய குழந்தைகளும் சௌக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை சுவாமி நமக்கு கொடுத்திருக்காரு. நம்முடைய சந்ததியினரும் இதே மாதிரி சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் இது போல பல தர்ம காரியங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அப்படி அவர் கவலைப்பட்டாராம். இவ்வளவு தர்ம காரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருக்காரு. ஏன்னா தர்ம காரியம் பண்ணும்போது அதை ஒரு பாக்கியமா நினைக்கணும். நான் பண்றேன், நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோமானா பண்ணினது பிரயோஜனம் இல்லாம போயிடும். பல நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய தர்ம காரியம் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அபிப்பிராயப்படுறது.
ஏன்னா அந்த பெயருக்காக நம்ம வெளியில் தெரிஞ்சு பண்ணிருக்கக்கூடிய பெயர் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலயே அவர்களுடைய புண்ணியம் பாதி போயிடுமா. யாருக்கும் தெரியாமல் பண்ணக்கூடிய தர்ம காரியத்தை இறைவன் பார்த்து அவங்களுக்கு அதுக்கு கூடுதலான மதிப்பு கொடுக்குறான். அப்படி எத்தனையோ பேர் என்ன தர்ம காரியங்கள் பண்றோம்னு வெளியில தெரியாத அளவுக்கு பல விசேஷமான காரியங்களை பண்ணக்கூடியவர்கள் இருக்கா. சில பேர் நம்ம என்ன பண்றோங்கிறது விளம்பரத்துக்காகவே பண்ணக்கூடியவர்கள் இருக்கு. ஆனா மொத்தத்துல தர்ம காரியம் பண்றா அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல நம்ம சபரிமலையில போகும்போது அழுதையிலயோ கரிமலையிலயோ அன்னதானம் நடக்கும். சேவா சங்கத்துல இருந்தோ வேற யாரோ அன்னதானம் பண்ணக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு சில பேர் போய் அதுல கலந்துக்கணும்னு சொல்லி அதுல ஏதாவது ஒரு பைசாவை கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு நம்ம அவன் மைக்கில் கேட்பான் அவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு. நம்ம ஊரையும் பேரையும் சொன்ன உடனே இது மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கடகடான பேர்லாம் சொல்லி அவரோட குடும்பம் அப்படி இப்படின்லாம் என்ன சொல்லுவோம். இது ஒரு வகை. சில நேரம் நம்ம எழுதில உட்காந்துருப்போம் நம்ம காதல் இதெல்லாம் விழுந்துட்டே இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெயர் சொல்ல விரும்பாத சாமி அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஒரு ஐயப்ப பக்தன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி சொல்லும் போது அவன் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவான், பெயர் சொல்ல விரும்பாத ஒரு ஐயப்ப பக்தர் அன்னதானத்துக்காக 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதை கேட்டு அடுத்து வரக்கூடிய குறைஞ்சது ஒரு 15-20 பேர் தன்னுடைய பெயரை சொல்லாமல் பெயர் சொல்ல விரும்பாத பக்தர்னே சொல்லுவான். அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய விசேஷம். அந்த சபரிமலை சத்திய பூமி அப்படிங்கிறது அந்த தர்ம சிந்தனை தன்னுடைய பெயர் கூட வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தர்ம சிந்தனை ஒருத்தருக்கு இருக்குமானா கூட அந்த சிந்தனை எல்லாருக்குமே பரவக்கூடிய ஒரு விசேஷத்தை அங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு தபோ பூமி. ஏன்னா நம்ம ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கரிமலை இறங்கி வந்தா கூட சாமி அன்னதானம் இருக்கு வாங்க சாப்பிடும்போது கூப்பிடுற ஒரே இடம் சபரிமலை மட்டும்தான். நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனுக்கு ராத்திரி 1 மணிக்கு போறான்னு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. பைசா கொடுத்தா கூட கை நிறைய பணம் இருக்கு. ராத்திரி 12:30-1 மணிக்கு போய் இறங்கி இருக்கோம், ட்ரெயின்லயோ பஸ்லயோ போய் இறங்கி இருக்கோம், பயங்கரமா பசிக்கிறது. நமக்கு ராத்திரி 1 மணிக்கு சாப்பாடு கிடைக்குமா, கையில பணம் கட்டுக்கட்டா இருக்கு, கொடுத்தா கிடைக்குமானா ஹோட்டல் திறந்துருக்குமானா தெரியாது. ஆனால் சபரிமலையில அந்த கரிமலை உச்சியில இல்ல பெரியார வட்டத்துல ராத்திரி 12:30-1 மணிக்கு நம்ம போனா கூட கரிமலை இறங்கி வரவர்களை பார்த்து நமஸ்காரம் சாமி தயவு செஞ்சு அன்னதானம் சாப்பிட்டு போங்க ராத்திரி அர்த்தராத்திரி கேட்கக்கூடிய ஒரு அதிசயம் வேற எந்த உலகத்தையும் நடக்காது. அதுதான் சத்திய பூமி, அதுதான் தபோ பூமி. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அந்த பூமி. அந்த பூமிக்கு போய் பகவானை தரிசனம் பண்றது அப்படிங்கிறதே நம்முடைய பெரிய புண்ணியம். அந்த பூமியில நம்முடைய காலடி படுறது அப்படிங்கிறது, பகவானுடைய திருவடிப்பட்ட அந்த பூமியில நம்மளும் தங்கி இருக்கோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். அப்படி தர்ம காரியத்தை விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இன்னைக்கும் இந்த பெரிய பாத பூரா அப்படிப்பட்ட தபோபூமியில தர்ம காரியத்தை பண்ணணும்னு சொல்லித்தான் நம்ம பெரியார் வட்டத்திலையும் கரிமலையிலையும் விசேஷமான அன்னதானங்கள் பலரும் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானமும் ஹோமமும் பூஜைகளும் அங்கவே பண்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். அப்படி இந்த விஜயம்னு சொல்லக்கூடிய அந்தணனும் சாஸ்தா பேர்ல விசேஷமான பக்தி கொண்டு பகவானுக்காக பகவானுடைய பெயர்ல பல தர்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு புத்திரபாகியம் இல்லை அப்படிங்கிற கவலை ஏற்பட்ட போது ஒரு முனிவர் அவனுடைய வீட்டுக்கு விஜயம் செய்கிறார். முனிவரை வரவேற்று உபசரித்து பாத பூஜை எல்லாம் பண்றான். அந்த பெரியவர் அவராகவே இவருக்கு உள்ள குறை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா பெரியோர்களை பார்க்கும்போது அவர்களிடத்துல நம்ம கேட்க வேண்டியது அனுகிரகம் தான். அவர்களிடத்துல போய் நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னாலே, அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னாலே பாக்கி எல்லா விஷயங்களும் தானே நம்மளை தேடி வந்துடும். நம்ம அவர்களிடத்துல போய் என்னுடைய பையன் நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது, இது மாதிரியான லௌகிகமான உலகியல் ரீதியான பிரச்சனைகளை துறவியின் இடத்துல கேட்கக்கூடாது. நம்ம பையன் நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம வளர்க்கறது ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சாமியார் ஒன்றும் பண்ண முடியாது. பல நேரங்கள் அதானே ஆகுது. பிரச்சனைகள் நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா சொல்யூஷனும் வெளியில தெரியும். 99% பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்ம கிட்டே தான் இருக்கு. நமக்கு தெரிய மாட்டேங்கிறத ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறோம், வெளியில போய் தேடிட்டு இருக்கோம். உள்ள தேட வேண்டியதை வெளியில தேடுறோம், வெளியில தேட வேண்டியதை உள்ள தேடிட்டு இருக்கோம்.
வெளியில சம்பந்தம் இல்லாம யாருக்கும் ஏதோ நடக்கிறத நம்ம உள்ள நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம். இதுதான் மனித மனத்துடைய ஒரு விசித்திரமான போக்கு. இந்த துறவியின் இடத்துல இவர் கேட்கிறார், எனக்கு உங்களுடைய அனுகிரகம் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவர், என்னுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு, அதே சமயம் உனக்கு புத்திரபாகியம் இல்லை அப்படிங்கிற கவலை உன்னுடைய மனசுக்குள்ள இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதனால உனக்கு நான் விசேஷமா ஒரு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய சாஸ்தாவுடைய தாரக மந்திரத்தை அவர் உபதேசம் பண்றார். நீ இந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணிடு. அப்படியே ஜபம் பண்ணி மேற்கு நோக்கி போனியானா பரம பாவனமான பம்பா நதி வரும். இந்த பரம பாவனமான பம்பா நதியை கடந்து மேற்கொண்டு நீ நடந்து போ. அங்க வரக்கூடிய மலைகளை ஏறி நீ கடந்து போனியானா அங்க சபரின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகினி இருப்பார். அந்த யோகினியை பார்த்து அவளிடத்தில் சரணாகதி அடைந்தானா அவள் உனக்கு தேவையான வழியை காட்டுவாள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த விஜயனும் பரம சந்தோஷமாகி நம்ம கேளாமலேயே குருநாதர் நம்மளை தேடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணினார். இதை விட பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? ஏதோ பூர்வ ஜென்மத்துல பண்ணின பாக்கியத்தினால என்னுடைய குறைகள் நீங்கும்படியான ஒரு அனுகிரகம் குருநாதர் கிருபையினால கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை சிறமேற்கொண்டு அப்படியே ரொம்ப சின்சியராக அதை கடைபிடித்து விடாமல் மந்திர ஜபத்தை செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி அவர் சொன்னபடி காடுகளையும் மலைகளையும் கடந்து பம்பா நதி எப்போ வரும்னு தேடி முடிவுல பம்பா நதியை அடைந்து அந்த நதியையும் கடந்து நீலமலைன்னு சொல்லக்கூடிய நீல பர்வதத்தை கடந்து மேல போன நீல பர்வதத்தையும் கடந்து மேல போன உடனே அங்க யோகினியாக இருக்கக்கூடிய சபரியை தரிசனம் பண்றார். அந்த சபரி இவருக்காகவே காத்திருந்தது போல இவரை வரவேற்று இவருடைய குறைகளை எல்லாம் கேட்டறிஞ்சு மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை அவருக்கு கொடுக்குறார். இந்த சபரி யார் அப்படின்னா ராமாயண காலத்துல இருந்த சபரி கிடையாது. பல பேர் நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ராமாயண காலத்துல இருந்த சபரி வேற, சபரிமலையுடைய சபரி வேற. இந்த சபரி சபரம் அப்படின்னா வேடர்கள்னு அர்த்தம். சபர குலம் அப்படின்னா வேடர்களுடைய குலம் அப்படின்னு அர்த்தம். அந்த வேடர்கள் குலத்தில் உதித்தவள், சபர குலத்தில் உதித்ததுனால அவளுக்கு சபரி அப்படின்னு பேரு. ராமாயண காலத்தில் இருந்த அந்த சபரியுடைய வழித்தோன்றலாக அவளுடைய குலத்திலேயே உதித்தவள், அந்த சபரியோட அம்சத்தோடு கூடி உதித்த ஒரு யோகினி. அவள் மதங்க மகர்ஷியுடைய சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய அது மதங்க வனம். சபரிமலையை பற்றி சொல்லணும்னா அது மதங்க வனம்னு பேர். நான் முதல் வாரமே சொன்னேன். மதங்க மகர்ஷியுடைய தப்போபூமியாக இருந்த ஒரு இடம் அது. அந்த மதங்க மகர்ஷியுடைய சிஷ்யர்களில் ஒருவராக வந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகியுடைய சிஷ்யாக விளங்கினவள் இந்த சபரி. அகத்திய மாமுனிவர் அவளுக்கு ஒரு நாள் தரிசனம் கொடுத்து, நீ இதே நீல பர்வதத்துல தவம் பண்ணி கொண்டு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மும்மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி கூடிய விரைவில் இங்க வருவான். அவனுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கிறதுனால உனக்கு அவனுடைய தரிசனம் கிடைத்த மாத்திரத்துல உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அவளை பகவானை நோக்கி சாஸ்தாவை நோக்கி தவம் இருக்கக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுத்து அதன் பிரகாரம் அவள் தவம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் இந்த விஜயன்னு சொல்லக்கூடிய அந்தனன் அங்க வந்து சேரும். அவனிடத்துல சபரி சொல்றா, உனக்கு மிகப்பெரிய பாக்கியம், அதனாலதான் பகவானுடைய தாரக மந்திரத்தை உன்னுடைய குருநாதர் உனக்கு உபதேசம் பண்ணி உனக்கு வழிகாட்டி அனுப்பியிருக்க. நீ மேற்கொண்டு இந்த இடத்தை கடந்து மலை ஏறிச்சல். இப்படி போகும்போது ஒரு இடத்துல ஆகாச கங்கை தென்படும். அந்த ஆகாச கங்கையால தேவர்கள் எல்லாம் பகவான் சாஸ்தாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக ஜலம் பூலோகத்துக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இடத்தை நீ பார்க்கலாம். ஆனா அந்த ஆகாச கங்கை பகவானுக்கு அபிஷேகமாகி அங்கிருந்து தேவலோகத்திலிருந்து நேரடியாக வர்றதுனால அதுல போய் நேரடியாக குளிக்கக்கூடிய தன்மை நம்மளால முடியாது. ஏன்னா அது அவ்வளவு வேகத்தோட பூலோகத்துக்கு வந்து விழுறது. அதனால இந்த வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு குடத்தை எடுத்து கொடுக்குறார்.
இந்த குடத்துல இந்த ஜலத்தை பிடித்து அதுக்கப்புறம் அதனால நீ ஸ்நானம் பண்ணு. அதனால உன்னுடைய முன்வினை பயன்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும். இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் உனக்கு பகவானுடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். சபரி வழிகாட்டுதலின்படி இந்த விஜயனும் பகவத் ஸ்மரணத்தோட மேல நடந்து அந்த ஆகாசகங்கை விழக்கூடிய பகுதி அடையறான். அவள் வழிகாட்டினபடி அந்த குடத்தை முன்னாடி நீட்டுறான். ஆனா அந்த நீருடைய வேகத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடம் கீழே விழுந்து தெரிச்சு உடைஞ்சு போயிடுறது. அப்படி உடைந்து போன அந்த குடத்துடைய பகுதிகள் எல்லாம் தளங்களாக பூமியில பதிஞ்சுடுது. ஆனால் அந்த ஆகாசகங்கையுடைய நீர் போக்கு இந்த குடத்துல விழுந்து வெளியில வந்ததுனால அந்த அவ்வளவு வேகம் மட்டுப்பட்டு மனிதர்கள் நீராடக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன நீர்நிலையாக உருவெடுத்து விழலாம் கீழே. இந்த கும்பம் உடைந்து அதோடைய தளங்கள்ல இருந்து வந்த நீர்நிலை அப்படிங்கிறதுனால கும்பதளம் தோடு அப்படின்னு அதுக்கு பேர் வருது. இன்னைக்கும் சபரிமலைக்கு மேல இருக்கு. எத்தனை பக்தர்கள் போயிருக்கான்னு தெரியல. பொதுவா மாத போதிகள்ல முடியாது. மண்டலம் மகரம் காலத்துல கும்பதளம் தீர்த்தத்துல போய் நம்ம ஸ்நானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போல இருக்கும். சபரிமலையில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 1.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய தொலைவுல இருக்கு. ஒரு 25-30 நிமிஷம் நடந்தால் அந்த இடத்தை நம்ம அடைய முடியும். அங்க இவர் இந்த நீர்நிலையில பகவத் ஸ்மரணத்தோட இப்பேற்பட்ட பாக்கியம், இப்பேற்பட்ட அதிசயங்கள், நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நடக்கிறதே. இப்படி ஒரு முனிவர் நம்ம வீட்டுக்கு வருவார்னு நினைச்சோமா? இல்ல இப்படி ஒரு யோகினி நம்ம தரிசிப்போம்னு நினைச்சோமா? இப்படி ஒரு தீர்த்தத்தை நம்ம கண்டெடுப்போம் நம்ம நினைச்சோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டு அந்த தீர்த்தத்துல குளிக்கிறார். இதன் மூலம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் குளிச்சு வெளியில வந்த உடனேயே அவருடைய உடலில் இருந்து 3 விதமான பறவைகள், கருத்த பட்சிகள், கருத்த நிறமுடைய 3 பட்சிகள் அப்படியே பறந்து வெளியில ஒரு உடலுக்குள்ள இருந்து போய் ஒரு 10 அடி பறக்கிறதுக்குள்ளேயே அப்படியே 3 கருகி கீழே விழுந்துடுறது. இவருக்கு இது என்னதுன்னே புரியல. உண்மையில அது என்னது அப்படின்னா மனிதனுடைய பாவங்கள் 3 வகை. பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம்னு சொல்லக்கூடிய 3 வகையான பாவங்கள். இந்த 3 பாவங்கள்ல ஒன்று இந்த பிறவியில செய்த பாவத்தை இந்த பிறவிலேயே தீர்க்கிறது. இன்னொரு போன பிறவியில செய்த பாவத்தை இந்த பிறவி எடுத்து தீர்க்கிறது. இன்னொன்னு எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாவங்கள் சேர்ந்து 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 ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து முடிக்கிறது. இப்படி 3 வகையான பாவங்கள் நமக்கு இருக்கு. அதனாலதான் மனித பிறவி உண்டாயிருக்கு. இந்த பிறவி எடுத்த காரணமே இந்த பாவங்களை எல்லாம் அனுபவித்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் அனுபவிக்க வேண்டிய பாவ புண்ணியங்களை சொர்க்கத்து நரகத்தை அனுபவிக்கணும். பூலோகத்துல அனுபவிக்க வேண்டிய பாவ புண்ணியங்களை பூலோகத்துல தான் அனுபவிக்கணும். அதனால ஒரு மனிதன் இறந்த உடனே அடுத்த பிறவி ஏற்படுறாது. அவன் இறந்த உடனே அவன் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை அனுசரித்து எத்தனை காலம் சொர்க்கம் எத்தனை காலம் நரகம்னு அனுபவிச்சு அந்த அனுபவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பூலோகத்துல வந்து அடுத்த பிறவி எடுத்து அந்த பிறவி மறுபடியும் நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தை அனுசரித்து நமக்கு அடுத்த பிறவி உண்டாகும். இப்படித்தான் இந்த மனித வாழ்க்கை திரும்ப 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 இந்த பாவத்திலையும் இந்த புண்ணியத்திலையும் கலந்து போயிட்டு இருக்கு. இந்த பாவ புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இந்த பிறவியும் இருக்கும், இந்த அனுபவங்களும் இருக்கும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த விஜயன் புத்திரபாகியம் இல்லாமல் தவிக்கிறோம். பொதுவாகவே ஒரு குறை நமக்கு எதனால வருதுன்னா நம்முடைய பாவத்தினால வருது. புண்ணியத்துடைய பயன் சந்தோஷம், சிரிப்பு, ஆனந்தமான வாழ்க்கை. பாவத்துடைய பயன் துக்கம், அழுகை, கஷ்டமான வாழ்க்கை. நமக்கு பொதுவா 2 கலந்துதான் வருது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பாவங்களும் பண்றோம், புண்ணியங்களும் பண்றோம். அதனால்தான் சபரிமலையில நமக்கு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்கணும் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்றோம். அப்போ அறிந்து பண்ணினாலும் அறியாமல் பண்ணினாலும் தெரிந்து பண்ணினாலும் தெரியாமல் பண்ணினாலும் பாவ புண்ணியங்களுக்கு பயன் உண்டு. தெரியாமல் புண்ணியம் பண்ணாலும் அதுக்காக நமக்கு கட்டாயம் பயன் உண்டு. தெரியாமல் பாவம் பண்ணா அதுக்குண்டான பலன் உண்டு. அப்படி இங்க இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த குறை ஏற்பட்ட காரணத்தினால அதுக்கு தன்னுடைய பாவம் காரணமாக இருக்குன்னு அவர் நினைச்சார். அதன் பிரகாரம் அந்த புண்ணிய தீர்த்தத்துல முங்கி எழுந்ததுனால அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் பறவை வடிவத்துல வெளியில வந்து அது எரிஞ்சு சாம்பலாகி கீழ் விழுந்தது.
இவர் கண்மூடி உட்கார்ந்து பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாரோ இவரை தொட்டு எழுப்புற மாதிரி இருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா கையில் வில்லும் அம்பும் வச்சுட்டு ஒரு பாலகன் இருக்கிறான். பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சுட்டு சாட்சாத் தாரக பிரம்மமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான் தான், ஹரிஹர புத்திரன் தான், ஆதிசாஸ்தா தான், இப்படி நமக்கு முன்னாடி தோன்றி இருக்கக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுட்டு சுவாமியின் இடத்துல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். பலவிதமான துதிகளால அவரை பிரார்த்தனை பண்றார். பகவானும் பரம சந்தோஷமாகி, உனக்கு குருவுடைய அருள் கிடைத்த காரணத்தினாலதான் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைச்சது. எவ்வளவோ தர்ம காரியங்கள் பண்ணியிருக்க, எவ்வளவோ சத்காரியங்கள் பண்ணியிருக்க, அந்த புண்ணியம் எல்லாம் உனக்கு இருந்தாலும் கூட உனக்கு குரு அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்தது. அதன் காரணமாகத்தான் உனக்கு இந்த குறை நீங்காமலே இருந்தது. எவனுக்கு குரு அருள் இருக்கோ அவனுக்கு எல்லா குறைகளும் ரொம்ப சுலபமாகவே நீங்கிடும். ஏன்னா கர்மவினைக்கு உட்பட்டு அருள் செய்யக்கூடியவன் கடவுள், கர்மவினையை மீறி அருள் செய்யக்கூடியவன் குரு. அதனால்தான் அறிவராசனம் சொல்லும் போது கூட சுவாமி என்ன சொல்லுவோம்னா, குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் அப்படின்னு, குருவை போல அனுகிரகம் பண்ணு, குருவை போல என்னிடத்தில் கிருபை செய் அப்படின்னு பகவானிடத்துல கேட்கிறோம். அருணகிரிநாதர் என்ன கேட்டார் அப்படின்னா, குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. முருகனிடத்துல நீ குருவா வா, முருகனா வர வேண்டாம், குருவா வா அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த குருதான் நம்முடைய வினைப்பயனை மீறி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இறைவன் நம்முடைய பாவ புண்ணியத்தை சீர்தூக்கி பார்த்து, இவனுக்கு பாவம் நிறைய இருக்கா புண்ணியம் நிறைய இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ண முடியும். ஆனால் குரு நம்ம சரணாகதி அடைந்துட்டோம் அப்படின்னா, இவன் பாவியாக இருந்தாலும் புண்ணியசாலியாக இருந்தாலும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், இவருடைய கர்ம வினையின்படி இவனுக்கு எவ்வளவு கட்டம் இருந்தாலும் அந்த கட்டம் இவனை விட்டு நீங்கணும்னு குரு நினைச்சிட்டார் அப்படின்னா அந்த கட்டத்தை இறைவன் நீக்கிடுவார். அப்படி அந்த குருவுடைய அனுகிரகம் உனக்கு கிடைத்த காரணத்தினாலதான் உனக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு என்னுடைய தரிசனம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்றார். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு கடுமையான நியமங்களோட இந்த இடத்த அடைந்தான். இங்க பகவானை தரிசனம் பண்ணின உடனே இவனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் மனசுல ஏற்பட்டது. பகவானே, நான் புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன், ஆனா உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்ச, உன்னுடைய ரூபலாவண்யத்தை நான் பார்த்த உடனே எனக்கு நீயே புத்திரனாக வரணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள வந்துருக்கு. நீ எனக்கு மகனாக வரணும் அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொன்னாராம், கட்டாயம் நடக்கும், ஆனால் அதுக்கு இந்த பிறவி இல்லை, இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். என்னுடைய பக்தர்கள் கேட்கக்கூடிய எந்த கோரிக்கையும் நான் மறுக்க மாட்டேன், அத்தனை விஷயங்களையும் நான் அனுகிரகம் பண்ணுவேன், அதற்குண்டான காலம் நேரம் கூடி வரணும். அதனாலதான் சுவாமியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசைக்காக ஒரு பிறவி உண்டாயிடும். சுவாமியின் இடத்துல சபரிமலைக்கு போனோம்னா பகவானுக்கு முன்னாடியே நிற்கும் போது நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பல விஷயங்கள் நம்ம இங்க நினைச்சுட்டு போவோம், சுவாமிகிட்ட போய் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு. போரா குறைக்கும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் அவர் சொல்லி இருப்பாங்க, போகும்போது என்ன நினைச்சுக்கணும், நம்மளும் கட்டாயம் நினைச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். நம்மளையே நினைச்சுக்க முடியாது, நம்மளையே நமக்கு ஞாபகம் இருக்காது. வீட்டுல மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாம் சொல்லுவா, அப்பா அங்க போகும்போது என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ சன்னிதானத்துல. மனைவி சொல்லுவா, என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் சரி சரி கேட்டு போவோம். அங்க போனா நமக்கு எந்த விதமான நினைவும் இருக்காது. சுவாமியை பார்த்துட்டு இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இதெல்லாம் வேண்டிக்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு ஞாபகம். நம்ம யாரு எங்க இருக்கோம் என்ன பண்றோம் அப்படிங்கிற நினைவே சுத்தமா மறக்கடிக்கக்கூடிய ஒரு இடம் சபரிமலை சன்னிதானம். அத்தனையும் மறந்து எல்லாவற்றையும் கடந்து வெறும் தத்துவமசின்னு சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய சைதன்யத்தை மட்டுமே நம்ம உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அங்க இருப்போம். பகவானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நொடி பொழுது, ஒரு மணி நேரமா நமக்கு தரிசனம் கிடைக்கிறது, ஒரு நொடி பொழுதுதான் கிடைக்கிறது. அந்த நொடி பொழுது நம்மள மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அங்க இருக்கும் சன்னிதானம். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பக்தர்கள் ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேட்டு, அதனால அவர்களுக்கு இன்னொரு பிறவி வேணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், என்னுடைய பக்தர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அவனுக்கு அத்தனையும் நான் கொடுப்பேன்னு சுவாமி சொல்லாம சொல்றோம். ஏன்னா அதுதான் சூக்ஷ்மம். நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டோமானா அந்த ஆசைக்காக ஒரு பிறவி ஏற்படும். ஆபீஸ் போறோம், டெய்லி
வண்டியில போயிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு பெரிய வீடை பாக்குறோம். சரி, எவ்வளவு பெரிய பிரமாமா வீடு கட்டிருக்கோம், இருந்தா இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சோமானா அதையும் பகவான் நடத்தி தருவாங்க. அதுக்காக ஒரு பிறவி எடுக்கணும். இன்னொரு பிறவி எடுத்து அந்த வீட்டுலவே வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதே வீட்லயே வசிக்கலாம். மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி இருந்தா இப்படி இருக்கணும், இருக்கலாம். ஆனா நமக்கு புண்ணியம் இருந்தால் அந்த வீட்டு எஜமானுடைய மகனாக பிறக்கலாம். இல்லைன்னா அதே வீட்டுல ஜிம்மியாக பிறந்து 4 கால் ஒரு வாளோட உட்காந்துக்கலாம். அதே வீட்டுல இருக்கலாம். வீட்டுல இருக்கணும் தானே ஆசைப்பட்டோம். அதே வீட்டுல ஜிம்மியாக பிறந்து 4 கால் ஒரு வாளோட மூலையில உட்காந்து நமக்கு பாலும் பிஸ்கெட்டும் கொடுப்பான். அப்போ ஆசைகள் எல்லாமே நடக்கும். ஆனா அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய புண்ணியம் உதவி செய்யும். அப்படி நம்ம படக்கூடிய ஆசை எல்லாத்துக்குமே நேரங்காலம் கூடி வந்து புண்ணியமும் கூடி வந்தால்தான் அது முறையா அனுபவிக்க முடியும். பெரிய ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். காரை வாங்கியிருப்போம். ஆனா வேற யாராவது ஓட்டிட்டு இருப்பான் டெய்லி. நமக்கு அந்த காரை வாங்கின நாள்ல இருந்து அது ஏறி உட்காந்து சேர்ந்தா மாதிரி ஒரு 4 நாள் அது போறதுக்குள்ள யோகம் இருக்காது. ஃப்ரெண்டு வந்து கேட்பான், கொஞ்சம் கூட அர்ஜென்ட்டா கார் வேணும். அவன் எடுத்து ஓட்டிட்டு இருப்பான். சொந்தக்காரன் ஓட்டிட்டு இருப்பான். இப்படி ஒரு அனுபவ பாத்தியதை அப்படிங்கிறது அவளுடைய பூர்வ புண்ணியத்தினால வரும். இங்க ஒரு பகவான் இடத்துல கேட்கிறான், நீயே எனக்கு மகனாக வரணும் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி சொல்றாராம், கட்டாயம் உன்னுடைய தவம் வீணா போகாது, அதுக்குண்டான பலனை நான் கொடுப்பேன். அதுக்கு இன்னொரு பிறவி, அதுக்குள்ள காலம் கூடி வரணும், கவலைப்படாத. இந்த பிறவியில் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு விசேஷமான புத்திர சந்தானம் உண்டாகும், உன்னுடைய வம்சம் விருத்தியாகும், உன்னுடைய ஐஸ்வர்யங்களும் மேலும் பெருகும். தர்ம காரியங்களை நீ தொடர்ந்து பண்ணிட்டு வா. உன்னுடைய தர்ம காரியத்துக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் என்னுடைய அனுகிரகம் விசேஷமாக உண்டு அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணி இன்னொரு பிறவியில் நானே உனக்கு மகனாக வருவேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றாங்க. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணின அந்த விஜயன்னு சொல்லக்கூடிய அந்த அந்தணன் தான் அடுத்த பிறவியில் ராஜசேகர பாண்டியனாக பிறந்து முன்னாடி பகவானால கொடுக்கப்பட்ட அந்த வரத்தின் காரணமாக எந்த பம்பை கரையை கடந்து அவன் சுவாமியுடைய தரிசனத்துக்காக போனானோ அதே பம்பை கரையில அவனுக்கு பகவான் குழந்தையாக கிடைக்கிறான். அவன் நீயே எனக்கு குழந்தையாக வரணும்னு கேட்ட காரணத்தினால பகவானே அவனுக்கு மகனாக வந்து அவனை அப்பான்னு அழைக்கக்கூடிய பாக்கியம் அந்த பந்தள மன்னனுக்கு கிடைக்கிறது. அப்படி பூர்வ ஜென்மத்துல அந்த ராஜசேகர பாண்டியன் விஜயனாக பிறந்து பெற்ற தவப்பயனின் காரணமாக இந்த பிறவியில அவனுக்கு பகவான் மகனாக வந்து சேர்ந்தான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பகவான் எப்பேற்பட்ட ஒரு சதுரங்க விளையாட்டு விளையாடுறாருன்னு நமக்கு புரியும். மகிஷி அப்படிங்கிற அரக்கியை அழிக்கணும். அவளை அழிக்கிறதுக்காக பகவான் தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வரணும். அப்படி வரணும்னு தீர்மானம் பண்ணின உடனே அதுக்கு பகவான் ஏற்கனவே இடத்த தீர்மானம் பண்ணி வச்சிருக்க. இந்த பம்பா நதி தீரத்துல அப்ப சபரிமலையே கிடையாது. சபரி அங்க தவம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கோவில் இனிமேதான் வரப்போறது. அப்படி இருக்கும்போது பகவான் வந்து அந்த பம்பா நதி தீரத்தை தீர்மானம் பண்ணி அங்க சபரின்னு சொல்லி ஒரு யோகினியை தன்னுடைய பக்தியை தவம் இருக்க செய்து இந்த விஜயனை ஒரு குருநாதர் மூலமாக அந்த சபரியை சந்திக்க செய்து கும்பதள தீர்த்தத்துல அவருக்கு தரிசனம் கொடுத்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாடியே. இந்த இடம் தான் தனக்கான இடம்னு பகவான் யுகயுகமா தீர்மானம் பண்ண காரணத்தினால இந்த சபரிமலையுடைய சைதன்யம் அப்பேற்பட்ட விசேஷம் கொண்டது அப்படிங்கிற காரணத்தினால மகாயோக பீடமாக விளங்குற காரணத்தினால இந்த இடம் தான் என்னுடைய அவதாரத்துக்கு முக்கியமான கேந்திரமாக இருக்கணும். அதோடைய தொடர்பு முன்னாடியே உண்டாகணும் தீர்மானம் பண்ணி சபரியை தக்க வச்சு விஜயனுக்கு தரிசனம் கொடுத்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுதான் பகவான் பூலோகத்துக்கு வரவே செய்யல. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக இந்த சபரிமலை இருக்கிற காரணத்தினாலதான் பகவான் தன்னுடைய பூலோக அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை தயார் பண்ணி வச்சு தேவர்களும் ரிஷிகளும் தவம் பண்ணக்கூடிய பூமியாக அது இருக்கு. அப்படி அங்க பம்பை கரையில பாலகனாக சுவாமி வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கதை நமக்கு பெரும்பாலும் தெரிந்த ஒரு விஷயம் தான். மன்னன் பகவானை குழந்தையாக தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் வளர்த்துட்டு வர்றார். பாலலீலைகள் பலதும் செய்து தன்னுடைய குருநாதனுடைய பிள்ளைக்கு
பிறவி குருடனாகவும் பிறவி ஊமையாகவும் காதும் கேளாமலும் இருந்த அந்த குழந்தைக்கு பகவான் ஊமை கருள் புரிந்தவனேன்னு சொல்லும்படி பேச வைத்து கண் பார்வை கொடுத்து அவனுக்கு அனுகிரகம் பண்றார். பகவானுடைய விசேஷ தன்மையை புரிந்து கொண்டவர் அந்த குரு மட்டும்தான். பகவானுடைய அவதார நோக்கத்தை புரிந்து கொண்டு இவன் சாதாரண குழந்தை கிடையாது, இவன் சாட்சாத் பரபிரம்மத்துடைய வடிவம், அந்த தெய்வமே மனிதனாக வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட ஒரே ஆள் அந்த குரு மட்டும்தான். பகவான் அவரிடத்துல சொல்றார், என்னுடைய தெய்வத்தன்மையை நீங்க புரிந்து கொண்டாலும் தகுந்த காலம் வரும் வரை அதை நீங்க வெளியிட வேண்டாம், அது ரகசியமாகவே இருக்கட்டும். எப்போ அதுக்குண்டான வேலை வருமோ அப்போது இந்த உலக மக்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி சுவாமி அவரிடத்துல எடுத்துரைக்கிறார். அதன் பிரகாரம் அந்த குருவும் அந்த ரகசியத்தை காப்பாத்திட்டு வர. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் அரசனுக்கு இரண்டாவதா ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த இரண்டாவதான குழந்தை பிறந்த உடனே மந்திரிகள் எல்லாம் மனைவி ராணியுடைய மனதை மாற்றி, மணிகண்டன் இருந்தால் நம்முடைய மதிப்பு குறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி, எப்படி ராமாயணத்துல மந்தரை கைகேயிக்கு துர்போதனைகள் செய்தாலும் அதே போல இங்கேயும் மந்திரிகள் எல்லாம் ராணிக்கு துர்போதனைகள் செய்து பகவானை மணிகண்டனை அப்புறப்படுத்தினால்தான் நம்முடைய ராஜ்யத்தில் நாம் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி அதுக்காக போலியாக ஒரு நாடகம் நடத்தி அதற்கு மருந்தாக புலிப்பால் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். புலிப்பால் வேணும்னு சொன்ன உடனே அதை யாருமே எடுக்க முன் வரல. பகவான் என்னுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய உனக்கு நான் ஆற்றக்கூடிய செஞ்சோற்று கடனாக கட்டாயம் நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராஜசேகர பாண்டியன் எடுத்து சொல்றார். ஏன்னா மன்னன் இவரை தன்னுடைய மகனாக பாவித்து வளர்த்து வரான். ஆனா பகவான் இவனிடத்துல ஒரு சேவகனாக இருக்கான். இந்த வரத்தின்படி, மகிழ்ச்சி பெற்ற வரத்தின்படி மன்னன் மகனாக நினைத்தா கூட பகவான் தான் மகனாக இருந்தாலும் ஒரு சேவகன் தன்னுடைய எஜமானனுக்கு என்னெல்லாம் கைங்கரியங்கள் பண்ணுவானோ அது போல இந்த மன்னனுக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பகவான் தன்னை பக்தர்களின் தாசனாக சொல்றான். தான் எப்பவுமே பக்தர்களுக்கு தாசனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது பகவான் ரொம்ப தீர்மானமா இருக்கான். அப்படி பக்ததாசனாக சுவாமி இருக்கிற காரணத்தால்தான் பூர்வ ஜென்மத்தில் தன்னுடைய பக்தனாக இருந்த அந்த விஜயன் தான் இந்த அரசன் தெரிஞ்சுட்டு அவனுக்கு தாசனாக கைங்கரியங்கள் பண்றான். அதுக்கு இந்த வரம் ஒரு காரணமாச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் பகவான் சாஸ்தாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு விசேஷம். ஹிருதய கமலவாசம், ஹிருதய வித்யா விலாசம், சத்தியநிலைய வாசம், சாத்வீக ஸ்ரீவிலாசம், சிதறுடகர வாசம், திவ்ய தேஜோ விகாசம், கதன தகனஹாசம், பாவையே பாண்டியதாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாண்டியனுக்கு தாசனாக வந்த அந்த சுவாமி கதன தகனஹாசம் தன்னுடைய சிரிப்பினாலேயே பக்தர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவராக, சிதறடிக்கக்கூடியவராக, பறக்கடிக்கக்கூடியவராக இருக்கான். பகவானுடைய இந்த புன்னகை ஒண்ணு போருமா நம்முடைய மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துக்கங்களையும், கஷ்டங்களையும், துர்பாகியங்களையும் போக்கிடுமா. அப்படிப்பட்ட அந்த சுவாமி தன்னுடைய லீலையை நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த புலிப்பாலை தானே கொண்டு வருவதாக முன் வந்து அந்த வனத்துக்கு புறப்படுறார். யோசிச்சு பார்த்தோம்னா இந்த புலிப்பாலை கொண்டு வருவது, இந்த மந்திரிகள் சதி பண்றது, இது எல்லாமே இறைவனுடைய திட்டத்துடைய ஒரு அங்கமா தான் இருக்கு. பகவான் இங்க அரண்மனையிலேயே இருந்தால் அவருடைய லீலைகள் பூர்த்தி அடையாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இது மாதிரி அவருடைய மனசுல ஒரு எண்ணத்தை தோன்ற செய்து அதன் மூலமாக பகவான் காட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணமாக ஆக்கிற. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வனத்துல பகவானுக்கு வேற ஒரு வேலை இருந்தது. கலியுகவர்தனான கண்கண்ட தெய்வமான தாரக பிரம்மமூர்த்தியான சுவாமி அவதாரம் பண்ணியாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பகவானுடைய தரிசனம் தங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் பம்பை ஆற்றம் கரையில தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. பகவானுடைய தரிசனம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி தவம் பண்ணக்கூடிய முனிவர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பகவான் காட்டுக்கு போறதுக்குண்டான முக்கிய நோக்கம். மகிழ்ச்சி சம்ஹாரங்கிறது அப்புறம் தான். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லும் போது ஒரு அவதாரம் அப்படிங்கிறது நடக்குமானா அதுக்குண்டான லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. 3 ரோல் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரோல்
பரித்ராணாய சாதுனாம், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு, சாது ஜனங்களை காப்பாற்றுவதற்கு, டு ப்ரொடெக்ட் தி டிவோட்டீஸ், பரித்ராணாய சாதுனாம், விநாசாய ச துஷ்கிருதாம், டு அனிஹிலேட் தி ஈவில் டூயர்ஸ், டு கில் தி டெமனிக் பீப்புள், விநாசாய ச துஷ்கிருதாம், தீய செயல்களை துஷ்கிருதம், தீய செயல்களை செய்யக்கூடியவர்களை விநாசனம் செய்வதற்கு, அழிப்பதற்கு. மூணாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதுக்கப்புறம் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, டு எஸ்டாப்ளிஷ் தர்மா. இந்த 3 விஷயம் தான் ஒரு அவதாரத்துடைய முக்கியமான நோக்கம். இதுல மகிஷி சம்ஹாரங்கிறது செகண்டரி. முதல் விஷயம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது, சுவாமிக்கு அதுதான் முக்கியம். தீயவர்களை தண்டிக்கிறது பகவானுக்கு அடுத்ததுதான். முதல்ல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். பக்த பராதீனன் சுவாமி, பக்த பரிபாலன் சுவாமி, பக்த வத்சலன். அப்படி ஒரு காரணத்தோட அந்த சுவாமி இருக்கிற காரணத்தினாலதான் பக்தர்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பக்த தாசனாக தன்னை சொல்றான். அங்கு முனிவர்கள் எல்லாம் பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்காதா, தாரக பிரம்மமூர்த்தியான அந்த சுவாமி நம்ம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி தவம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில்தான் பகவான் இந்த பம்பை கரைக்கு வந்து சேர்றார். அந்த இடம் எது அப்படின்னா, சபரிமலையில பல முக்கியமான கேந்திரங்கள் இருக்கு, அதுக்காக சொல்லணும். கும்பதல தீர்த்தம் நம்ம பார்த்தோம். விஜய பிராமணனுக்கு பகவான் தரிசனம் கொடுத்த இடம், சன்னிதானத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி. முனிவர்களுக்கு பகவான் தரிசனம் கொடுத்த இடம் பெரியான வட்டம். இந்த பெரியான வட்டம் தான் அன்றைய பம்பை. பெரியான வட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பம்பா கரை ஓடும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பம்பை வந்து பின்னால நம்ம சௌரியத்துக்காக சாலக்காயம் ரோட்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய பம்பை. பண்டைய பம்பை பகவான் குழந்தையாக பூலோகத்துக்கு வந்து இறங்கின பம்பை அப்படிங்கிறது வந்து பெரியான வட்டம் தான். இதே பம்பை யாருதான் அங்க ஓடுறதுனாலும் அந்த இடம் அப்படிங்கிறது பெரியான வட்டம். அந்த பெரியான வட்டத்துலதான் ரிஷிகள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம், யோகிகள் எல்லாம் பகவான் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி கடுமையான தவம் இருந்து காத்து கொண்டிருந்தான். இப்ப பகவான் புலிப்பால் எடுக்க போகும்போது அதை ஒரு காரணமாக்கி பல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அதை ஒரு முகாந்திரமாக்கி பக்தர்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கி அவர்களுக்கு அனுகிரகம் பண்றார். அப்படி புலிப்பால் எடுக்க போகும்போதுதான் இன்னொரு லீலை நடத்துறார், ஒரு விசேஷமான மற்றொரு லீலை. அதை என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் கேள்வி பதிலோட எக்ஸ்க்ளூசிவா நம்ம வச்சுக்கலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். சோ ஒரு சில சரித்திர தொடர்ச்சியையும் நம்ம உபன்யாசத்துல கேட்டுட்டு அதோடு கூட கேள்வி பதில்களையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 25-30 கேள்விகளுக்கு மேல வந்திருக்குங்கிற மாதிரி சொன்னா ரொம்ப சந்தோஷம். சுவாமியுடைய அனுகிரக விசேஷம் இந்த மண்டல காலம் மலைக்கு நம்ம நேரடியாக போக முடியாட்டா கூட இந்த சரித்திரங்களின் மூலமா சுவாமியுடைய வைபவத்தை காதால கேட்கறதுக்கும் மனசால நினைக்கிறதுக்கும் எனக்கும் அவங்களுக்கு சொல்றதுக்கும் உங்களை சொல்லுமோ நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்து பகவானோட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இல்லாமல்ல ஐயப்பன் பக்த அனுகிரகம் பண்றதுக்காக இப்ப தேடி வந்திருக்காரு, பூலோகத்துக்கு வந்துட்டார் சுவாமி. இப்ப பக்தர்களை தேடி நம்பின பேர்களை ரட்சிக்க தேடியே வராரிதோ மணிகண்டர்னு சொல்லும்படி பக்தர்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே புலிப்பாலை ஒரு காரணமாக்கி தேடி தேடி வந்துருக்காரு ஒரு இடத்துலயா. அப்படி பக்தர்கள் பல பேருடைய வீட்டுக்கு அவர் வந்தாராம். அப்படி வந்த சரித்திரங்களை தொடர்ந்து பார்ப்போம். நம்ம வீட்டுக்கும் பகவான் தேடி வந்திருக்கார் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால் எல்லா விதமான சந்தோஷமும் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் எல்லோருக்கும் உண்டாகட்டும் பிரார்த்தனை பண்ணி இந்த அளவோட பூர்த்தி பண்றேன். சுவாமியே சரணமையப்பா. சர்வாபீஷ்டபல பிரதாயகரே சரணமையப்பா. யஸ்ய தன்வந்தரிர்மாதா பிதா ருத்ரோபிஷக்தமஹ தம் சாஸ்தாரமஹம் வந்தே மகாவைத்யம் தயாநிதிம். சுவாமியே சரணமையப்பா. சாக்ஷாத் விஷ்ணு ஸ்வயம் மாதா பிதா யஸ்ய மகேஸ்வரः தம் வந்தே சர்வபூதேஷம் சாஸ்தாரம் கருணாநிதிம். சுவாமியே சரணமையப்பா. பூதநாத சதானந்தா சர்வபூததயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ. சுவாமியே சரணமையப்பா. உள்கொண்ட பக்தியுடன் உடல் கொண்டு அடுக்கின்ற விரை கொண்ட பக்த ஜனம் கேள் வேண்டும் சப்தமுது சொல் கொண்ட மணிகண்ட தேவனையனையப்ப. சுவாமியே சரணமையப்பா.